பேராலயத்தின் சார்பாக பொன்னாடை போட்டு அருள்பணி பிராங்கோ எடின் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் அவர்கள் திருவாளர் எம்.ஏ. கிளமெண்ட் அந்தோனிராஜ் அவர்களுக்கு மாலை அணிவித்து கிரீடம் சூட்டி மகிழ்கிறார்கள். தஞ்சை ஆயர் நியமிப்பு தமிழகத்தின் இன்றைய கலாரியை என்ற விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறார்கள். திருவாளர் எம்.ஏ. கிளமெண்ட் அந்தோனிராஜ் இவர் ஒரு அரசாங்க அதிகாரி, ஆசிரியர், குடும்ப நண்பர், பங்குபணர் பணி தலைமையிலே மிகவும் சிறப்பாக பணியாற்றுபவர், ஆயர்களோடு உதவியாக இருந்து ஒத்துழைப்பவர், பல பேருக்கு பல வழிகளை காட்டியவர். தஞ்சையில் பிறந்த இவர் எம்.காம்.பி.ஏ. பட்டமும் இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பியலில் முதுகலை டிப்ளோமா பட்டமும் முடித்தவர். இவர் திருமணமாகி இவருடைய துணைவி மற்றும் மகள் அரசு பணியில் கடந்த 40 ஆண்டுகளாக பல்வேறு நகராட்சிகள், மாநகராட்சியில் பணிபுரிந்து தஞ்சை மாநகராட்சியில் பணிபுரிந்து தஞ்சை கண்காணிப்பாளராக பணிபுரிந்து ஜூன் 2022 பணி நிறைவு பெற்றவர். இவர் பெற்றுள்ள விருதுகள் இது மட்டுமல்ல, இதற்கு முன்பாக 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி சிறப்பாக நடத்தி முடித்ததற்கு 2004 மாவட்ட ஆட்சியரிடம் வெள்ளிப்பதக்கம் விருது பெற்றவர். 2006 ஆண்டு உள்ளாட்சி தேர்தலை நடத்தியதற்கு மாவட்ட ஆட்சியரிடம் பாராட்டு சான்றிதழ் பெற்றவர். 2020 ஆண்டு கொரோனா நோய் தடுப்பு பணிகளை சிறப்பாக மேற்கொண்டதற்கு சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியரிடம் விருது பெற்றவர். 2024 ஆண்டு தஞ்சை மறை மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு சிறப்பான தொண்டாற்றியதற்கு தமிழக இளைஞர் பணிக்குழு சார்பாக நம்பிக்கை தூதுவர் விருது பெற்றவர். பல நாடுகளுக்கு பல முறை சென்று வந்திருக்கின்றார். 2017 ஆண்டில் உலக திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் அவர்களை வத்திக்கானில் சந்தித்து ஆசி பெற்றவர். தற்போது அவர் மேற்கொண்டிருக்கும் பணிகள் பணி ஓய்வு பெற்றபின் கோயம்புத்தூர் தமிழ்நாடு அகதிகள் பயிற்சி நிறுவனத்தில் பல்வேறு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பணியாளர்கள், அலுவலர்களுக்கு பயிற்சி எடுத்து வருகிறார். நகர்ப்புற உள்ளாட்சிகள் சட்டம் விதிகள் தொடர்பாக பல்வேறு மாநகராட்சிகள், நகராட்சிகளுக்கு சென்று பயிற்சி வகுப்பு எடுக்கின்றார். உள்ளாட்சி பிரதிநிதிகள், அலுவலர்கள், பணியாளர்கள் ஒரு நிர்வாகம் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்து வருகிறார். எழுத்து பணியும் செய்தவர். எழுதியுள்ள நூல்கள் வேளாண்மைக்கு திருயாத்திரை செல்வோம், நெஞ்சம் மறவா தஞ்சை, நெஞ்சம் நிறைந்த தஞ்சை, தஞ்சை மாநகராட்சி நம்ம மாநகராட்சி, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், உள்ளாட்சியில் நல்லாட்சி, வரலாற்று தகவல்களை செய்தி தொடர்பாளராக இருந்து ஆட்சி வருபவர். இன்னும் பல்வேறு துறைகளில் பல்வேறு இடங்களில் குடும்பம் பங்கு இங்கே இருக்கிறாரு. அவருக்கு தெரியும், அவர் பங்கு சாமியார் தெரியும். நான் கத்தீட்ல பங்கு சாமியார் இருந்திருக்கேன். பிரபாகர் இருக்கிறாரு. ஆயர் சுந்தரம், ஆயர் பாக்கிய ஆரோக்கியசாமி, ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், தற்பொழுது இருக்கின்ற நம்முடைய ஆயர் சகாயராஜ் உட்பட அனைத்து ஆயர்களுக்கும் அவர் உதவிக்கரம் நீட்டுபவர். இவருடைய பணியை சமூக பல்சமய நல்லிணக்கத்தோடு செய்யக்கூடியவர், சமூக நீதிக்காக உழைப்பவர், சீர்திருத்தத்தை கொண்டு வர கனவு காண்பவர், மகளிர் மேம்பாட்டிற்காக குரல் கொடுப்பவர், வீர செயல்களை செய்ய வேண்டும் என்று
நாடு, வீடு, காடு இவர்களை காப்பதற்காக உழைப்பவர். கல்வி கண் திறக்க வேண்டும், அறிவியலிலே ஞானக்கண் வர வேண்டும், அரசியலில் உரசி பார்க்க வேண்டும் என்று விரும்புபவர். திரையுலகில் திறன் பல படைத்து அவர் நாடகங்கள் மூலமாகவும் கருத்துக்களை மக்களிடையே கொண்டு சென்றவர். உங்கள் நிறை வாழ்வு ஆற்றை போலும் இன்றைய முதல் வாசகம் இசையாஸ் 48:18. உங்கள் நிறை வாழ்வு ஆற்றை போலும், உங்கள் வெற்றி கடல் அலை போன்றும் வந்துள்ளது. வாழ்த்துக்கள். I would like to take this opportunity to just appreciate and thank the organizers. At the same time, my own friendship and love and affection that I always receive from most respected, distinguished Professor Dr. Felix Wilfred. For the past 35 years I know him. Ever since Father R.K. introduced me to him, and I have been in cooperation with him and collaboration with him. I am not his student, but I have read all his books. And he is my mentor. And Father Wilfred was the one who inspired me in several things. Cardinal Charles Bore, 30 years ago, I met him first in Manila. I was a radio broadcaster. He visited the radio station in Manila, and I took him for a lunch because he came from Myanmar where I was born. Archbishop Kalis is my good friend. When I was a rector in Mary Seminary in Bangalore, he was a rector in Andhra Seminary in Taj Mahal. He was a rector there. And Nechai Alilum Tanjai Ayar அவர்கள் நம்முடைய ஆயர் தஞ்சை ஆயர் சகாயராஜ் அவர்கள், அவரை பார்த்து நான் வியந்து பாராட்டுகிறேன். இவர்கள் 4 பேரால் இந்த ரமாலியை ஒருவர் உருவாக்கி இருக்கின்றார். ஆயர் ரெலிஜியஸ் அவர்களை நன்கு அறிவேன். ஆயர் அவர் யோவான் புரஸ் அவர்களை ஆசிய கண்டத்தில் அவர் பணியாற்றிய பொழுதே பார்த்து வைக்கின்றேன். ஆயர் மதுரை ஆனந்தம் சிவகங்கை ஆயர் அவர்களுடைய எழுத்தை படித்திருக்கின்றேன். சேலம் ஆயர் அவர்களோடு பணியாற்றி இருக்கின்றேன். சேலம் ஆயர் ராயன் அவர்கள் நானும் அவரும் சேர்ந்து பணியாற்றி இருக்கின்றோம். அவரையும் இன்று மகிழ்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை கிளமன் அவர்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அருட்பணி செபாஸ்டியன் பெரியன் அவர்கள், திருவாளர் எம்.ஏ. கிளமன் அன்பராஜ் அவர்களை வாழ்த்தி பேசிய அருட்பணியாளர் செபாஸ்டியன் பெரியன் அவர்களை பொன்னாடி போட்டி கௌரவிக்க தஞ்சை மறை மாவட்ட அருட்பணியாளர் முனைவர் செபாஸ்டியன் அவர்கள்